மொமெண்டம் லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரியாட்டுக்கு வந்து அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருச்சு, பிடிஎஸ் மொபைலுக்கு வந்து லோவர் ஹேண்ட் கிடைச்சிருச்சு. சோரா சொல்றேன். இப்போ அதை முறியடிக்கணும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அதே ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே மேப் அதே இடம் தான், ஜோன் வேற தான், ஆனா அதே இடம் நார்த் சிட்டி தானே. ஜோன் வந்து பிடிஎஸ் மொபைலுக்கு தான ஜோன். ஆமா பிடிஎஸ் மொபைலுக்கு தான் ஜோன் இந்த மேட்ச். அவ்வளவுதான். ஷூர் ஸ்குவாட்ஸ்ல தான் ஜோன் முடியும். ஆமா ஸ்குவாட்ஸ்ல தான் ஜோன் முடியும். எடுத்துட்டாங்கன்னா பிடிஎஸ். ப்ரோ மதன் ஒன் திங், ரியாட் should be dare to play for second match. நான் கேட்டேன் ப்ரோ, விளையாடுறீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றாங்க. நீ தானே கேட்ட, நான் தான் கூட்டு வந்துட்டேன்ல இன்னொரு டோர்னமெண்ட்ல இருந்து, வா விளையாடு, ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடு அப்படின்னு அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றாங்க. இத ஏவிஓபி தான் யூஸ் பண்ணணும். ஆஹா டம்மி பாபாவா ஒரு 3 பேர் இருக்காங்க, அடிச்சு ஓட விட்டு நம்ம டிராஃபி எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தப்பு பண்ணிட்டாங்க. ஈஸியா 1v3 பண்றாங்க முதல் மேட்ச். செகண்ட் மேட்ச் அவங்களால ஜெயிக்க முடியும். அதாவது ஜெயிக்கும் போது இருக்கடா கம்ப்ளைண்ட். அதுதான் நான் ஒண்ணும் பண்ணல, நான் கூப்பிட்டேன் 2 டீமை கூப்பிட்டேன், வாங்க என்ன நடக்குது அப்படின்னு. எனக்கு பிரச்சனை இல்லை, டேரக்ட் டிஸ்குவாலிஃபைட்னு ஒரு வார்த்தை தான். ஆனா அவுட் சைட் டீம்ஸ் வந்து டிங் டிங் அம்மா மெசேஜ் மனசு கஷ்டப்பட்டுருவாங்க. இந்த 4 பேர் தானடா செக் பண்ணிட்டீங்களா? ஓகே, அது நல்ல அவங்களே கேட்டு 4 கன் பிளேயர்ஸா வாங்க, நல்லா 4 பேர் வாங்க ஆஜா அப்படின்னு இருக்காங்க. வாங்க வாங்க, எனக்கு ரியாலிட்டி ஜெயிக்கணும்னு ஆசை. ஏவி அப்பதான் வாய் அடக்கம். ஜியூஸ் சத்தியமா கோட்டு எல்லாம் வெறியில இருப்பானுங்க. இல்ல ஆஃப்லைன்ல இது பண்ணா நான் தான் கூப்பிட்டேன். பாத்தீங்கன்னா சேம் நார்த் சிட்டி மேப் தான், பட் டிஃபரண்ட் ஜோன் வந்து ஆமா எப்படி முடியுது. 8 பேருமே நல்லா எக்யூப் ஆயிப்பாங்க. ஜோன் வந்து ஆனா பிடிஎஸ் எம்க்கு தான் சாதாரணமா முடியும். அதாவது மகாபாரதத்துக்கு தான் ப்ரோ நடக்கும், பொச்சை மூடிட்டு இருந்திருப்பாங்க எல்லாரும். ஓகேவா ப்ரோ? இந்த இவன் இருக்கான்ல ப்ரோ, கௌரவர்கள்ல வந்து அவன் தான் வந்து அவன் தம்பியை கூப்பிட்டு போய் பாஞ்சாலி இழுத்துட்டு வரா அப்படின்னுவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லாம தான் இருக்கும். ஜெயிச்சிருவாங்க, நாட்டை வாங்கிடுவாங்க, எல்லாமே வாங்கிடுவாங்க. பாஞ்சாலி இழுத்துட்டு வான்னு சொன்னதான் ப்ரோ பெரிய பிரச்சனையா போயிடும். சூத்தை கிழிச்சிருவாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அடிச்சு உடச்சு தொடையில உட்கார வைக்க சொன்னு சொல்லி தொடைய உடச்சு அது வரைக்கும் நாட்டெல்லாம் வாங்கிட்டு அமைதியா இருந்து அப்படியே போக வேண்டியதுதானடா. உன்னை யாரா பாஞ்சாலி இழுக்கு சொன்னா? அங்க நம்பரை முடிச்சு கதை. பாஞ்சாலிய தொட்டாங்க, மொத்த கௌரவல்லி 100 பேரையும் அடைச்சிருவாங்க ப்ரோ கடைசியில. அந்த மாதிரி ஆயிப்போச்சு ப்ரோ. சூப்பரா ரொட்டேட் பண்றாங்க ப்ரோ. ஸ்பிட் ஆகி ரியாட் எனர்ஜி விட்டான் மேல விட்டான் ப்ரோ. மாட்டி பாரு ப்ரோ ரியாட். ஆமா அதுதான் விட்டான். அவனுக்கு தெரியல, அவன் இது இடிச்சாங்க வர வச்சாங்க. அவருக்கு இன்னுமே தெரியல லெஃப்ட்ல 2 பேர் வந்துட்டு இருக்காங்கன்றது. தட்ஸ் வை வி லவ் மதன் ப்ரோ. வாங்க மெக்பிஜே ப்ரோ. நம்ம வேற வழி இல்ல ப்ரோ. அவுட் சைடு பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க நான் தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கும். வேற என்ன பண்றது? அவ்வளவுதான். ரியாட் எனர்ஜி மாட்டி பாரு ப்ரோ. அவருக்கு தெரியல லெஃப்ட்ல வந்துட்டாங்கங்கிறது. ப்ரோ தப்பா இருக்குன்னு சொல்லக்கூடாது, சொல்லலாம் ப்ரோ, சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா அதை சரி பண்ணா அது ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம ஏத்துக்கணும்ல தல. ஒண்ணு சொல்லக்கூடாது, சொன்னா அதனால வர பிரச்சனையை வந்து நம்ம ஏத்துக்கிட்டாதானே தல. அது ஏத்துக்கிட்டாங்க, அவங்க ஏத்துக்கிட்டு வளரன்னு சொல்லிட்டாங்களே, அவ்வளவுதான் முடிச்சு. இப்போ வந்து பிடிஎஸ் மொபைல நீங்க பெருசா கைத்தட்டி பாராட்டணும், அதே சமயத்தில் ரியாட்டையும் கைத்தட்டி பாராட்டணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்களுக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜை விட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரியாட் எனர்ஜி மட்டும் தனியா இருந்துட்டு இப்ப 3 பேர் புஷ் பண்றாங்க பாருங்க ப்ரோ. ஜூஸ் ப்ரோ இறங்க இடத்துக்கு உள்ள வந்தாங்களா எனர்ஜி தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். அவன் பின்னோக்கி ஓடிட்டு இருக்கான். பாத்துட்டு ஐபச்சான் பாத்து நினைக்கிறேன். அநேகமா ஐபச்சான் பாத்துட்டானா ரொம்ப தூரம் போல. அடிக்காம மாட்டான். பாட்டான் ஐயோ அவனுக்கு தெரியும் படுக்கிறான். பைத்தியம். இல்ல முதல்ல பாக்கல ஆங்கிள் இல்ல, நமக்கு மட்டும் தெரியுது. அவனுக்கு தெரியல, சைட்ல இல்லாம
சைட்லயே இல்ல. டிவி 2 ப்ரோ ஜூஸ் ப்ரோவும் ஏவிஓபி இங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மலையில இருக்காங்க. இப்போ இவங்க ஆமா, ஃபைட் ஆமா. புஷ் பண்ணாலே போதும். புஷ் அடிச்சா ஜீஸ் ப்ரோ ஏவி ப்ரோல 2 பேர் ஏதாவது ஹால் மரணம் அடைஞ்சிருவாங்க. அந்த டீம்ல மேன்லாஸ் ஆகும் ரியா டனிலையும் ஹைபர் சாம்பியன் கோட் ப்ரோவும் அந்த மலை மேல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஜோன் என்னன்றது வித்தின் 1 மினிட் தெரிஞ்சிரும் கைஸ். ரியாட் எனர்ஜி மிஸ்டேக் பண்றாங்களான்னு தெரியலையே. இல்ல ரியாட் வந்து பக்காவா ஸ்டிச் போட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் புஷ் பண்ணிட்டாங்க ப்ரோ ஜூஸ் ப்ரோ டீம். கோட் ஒன் நெக்ஸ்ட் மலை மேல கிடவனுக்கு யாருக்கோ அடி ரியாட் அட்ராக்ஷன் நாக்கு ஜூஸ் ப்ரோ நாக்கு ஏவி நாக்கு. ஐயோ ப்ரோ தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ரெண்டே அப்படியே பேர் டேபிள் ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ அட்வான்டேஜ் ஃபுல்லா என்ன இது என்ன நடக்குது? மூட்டை ஐபிச்சன் மட்டும் இருக்காங்க. மலையில இருந்து ஓடி ரியாட் எனர்ஜி வராங்க. வந்து காம்பவுண்ட்ல இருந்து கவர் எடுத்து ஜூஸ் ப்ரோ கோட் ப்ரோ வியூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. பட் தட் டைம் அவங்க ரெண்டு பேரும் ஜோன் வந்துடலாம்னு நினைக்கிறேன். திருப்பி ரியாட் ஆர்டர் போய் அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறாரு ப்ரோ. சத்தியமா சேஞ்ச் ப்ரோ. இது சத்தியமா ஒரு சேஞ்ச். சத்தியமா சொல்றேன். அவங்க 3 பேர் ஃபிளாங்க் அடிச்சாங்க பாருங்க. அவங்க தான் ப்ரோ அல்டிமேட். பங்க் அட்ராக்ஸ் டாலர் ஹைப்பர்சனை ஸ்பாட் பண்ணல. கோட்ரோ மட்டும் இருக்காரு. ஹைப்பர்சன் ஒரு ஓபன் மலையை எடுத்திருக்காரு. திருப்பி ஸ்பிட் ஆடுறாங்க. திருப்பி 3 பேர் 3v1 நடக்கும். இப்போ 3 பேரும் கோட் ப்ரோ புஷ் பண்ணாங்கன்னா கோட் ப்ரோ காலி. லாங்ல இருந்து ரியாட் எனர்ஜி இவரை தூக்கிடுவாங்க ஹைப்பர்சனை. ஹைபர்சன் அவ்வளவுதான். இப்ப போட்டாங்க நானே இருக்க பாருங்க போறேன். ப்ரோ ஒரு பிளான். என்னடா ஆப்போசிட்ல திரும்பிச்சு. ப்ரோ திருப்பி ரியாட் எனர்ஜி ரொட்டேட் பண்றாரு. ஏய் ப்ரோ திரும்பி பாருங்க ப்ரோ. ரொட்டேஷன் போடுறாரியா? சினிமா ப்ரோ இது. சினிமாவா? படத்தை கோட் ப்ரோ தனியா மாட்டிக்கிட்டாரு. இந்தா, இந்தா. ஹைப்பர்சன் ப்ரோ தனியா இந்தா. மாட்டிக்கிட்டாரு. இத திரும்ப கீழ போய் சூட் பண்ணி எடுத்துறோம். இப்ப இந்த 3 பேரும் புஷ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோட் ப்ரோ மேட்ச் முடிஞ்சு ப்ரோ. அவ்வளவுதான். ரியாட் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணலாம். ரியாட் गाइस நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் லைஃபோட லெசன்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்க கிட்ட வரும்போது நீங்க क्वेश्चन பண்ணாதீங்க. அப்படியே ஏத்துக்கோங்க. உங்க ஒவ்வொரு முக்கியமான தருணமும் பார்த்து இருக்கணும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல. இப்ப பாருங்க ரியாட் எனர்ஜி பாருங்க. மதன் ப்ரோ ஹைப்பர்சன் ப்ரோ நாக்காவர் பாருங்க. ஆமா 1 HP 2 பேரும் 1 HP. ரியாட் பங்கு ரொட்டேட் பண்றாரு. வளைச்சு பிடிக்கிறாங்க ப்ரோ. இங்க பாருங்க 2 பேர். அவ்வளவுதான். இப்ப ஹைப்பர்சன் ப்ரோ நாக்காவர் நிறைய ரியாட் அவ்வளவுதான். எனர்ஜி லாக்கு. ரியாட் எனர்ஜி நாக்கு. ஆனா கால்ஸ் கொடுத்திருப்பாங்க ஜூஸ் ப்ரோ. அவங்க டீம்ல இருந்து கண்டிப்பா ஸ்டீம் பார்த்து கால் கொடுத்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு நாக்கு ப்ரோ. இன்னும் ஒரே ஒருத்தன் கோட் பட்டு தான். மட்டும் தானே முடிஞ்சுனா அவ்வளவுதான். அடி ப்ரோ. ஏய் என்ன ப்ரோ கது ஐவரி தானே கேட்டேன். ஐவரி ஒரு ஞாபகம் இருக்கா? அவன் யார்? அவன் பேர் என்ன மறந்து போச்சு. ஏய் மெயின்ரா கௌரவோட மெயின். அவன் யார்? அவன் பேர் சொல்லு. கௌரவோட மெயின் யாரு? இது யாரு? யுதிஷ்டனா? யார் அவன் பேர்? என்னடா யுதிஷ்டர் இல்ல மெயின்.